வணக்கங்க. நம்ம உருண்டை குழம்பு வச்சு கொஞ்ச நாள் ஆகுது. இன்றைக்கி உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 100 கடலப்பருப்பு, 50 துவரம்பருப்பு ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 50 புளி எடுத்து ஊற போட்டுக்குவோம். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த பருப்பை அரைச்சிக்குவோம். ஒரு ஜாரில் தண்ணி இல்லாமல் இந்த பருப்பெல்லாம் அள்ளி போட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பை போட்டு குறன்னு அரைச்சிக்குவோம். இது மாதிரி ஒரு 4 வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரித்து இது மாதிரி அறுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுலேயும் ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை அரிஞ்சு போட்டுக்குவோம். ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சேன். அதில் பாதியை இந்த பருப்பில் போட்டுக்குவோம். மீதி குழம்புக்கு வச்சுக்கலாம். அதிலே வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு குழம்ப ரெடி பண்ணுவோம். குழம்புக்குள்ளே புளியை கரைச்சி வடிகட்டி அதில் 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு வச்சுக்குவோம். இந்த எடுத்து வச்ச தேங்காயையும் அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு அதிலே ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு அதிலே போட்டு அரைச்சி இந்த கூட்டி வச்ச குழம்புல இந்த தேங்காயை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி பழம், கருவேப்பிலையை அரிஞ்சு வச்சுக்குவோம். வச்சுட்டு ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்குவோம். அதுலேயே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கிக்குவோம். தக்காளியும் அதிலே போட்டு வதக்கிக்கலாம். அதை நல்லா வதங்கினோன்னா கூட்டி வச்ச குழம்ப அதிலே ஊற்றிக்குவோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலந்து அதிலே ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம உருண்டையை ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் குழம்பு. அப்போ தான் நம்ம உருண்டை போடையில் குழம்பு கெட்டியாயிரும். அதனால் தண்ணியாகவே இருக்கட்டும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையை பெருக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெந்தோன்னே 2வது போடணும். எல்லா உருண்டையும் ஒன்றா போட்டாக்கா உடஞ்சிரும். இது பாருங்க, அந்த உருண்டை போட்டோன்னா இன்னும் அடுத்த உருண்டையை போடுவோம். அப்படியே எல்லா உருண்டையும் பெருக்கி போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் உருண்டையெல்லாம் வேகட்டும். வெந்தோடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெந்துருச்சுன்னு. ஒன்று கூட உடையவே இல்லை. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. முழுசாக கிடக்கு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். நீங்களும் உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.